நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்து அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். மறுபடியும் என் இயேசு நல்லவர், எல்லாரும் சேர்ந்து இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உங்களுடைய வாழ்க்கையில இயேசு நல்லவராய் இருந்தார் என்றால் இந்த பாடல் வரிகளை பாடி அவரை துதிப்போமா? மறுபடியும் என் இயேசு நல்லவர், என் வாழ்க்கையிலே என் குடும்பத்திலே அவர் நல்லவர், வல்லவர், அவர் பெரியவர். ஆமென். என் இயேசு அவர் பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு இவ்வளவுதான் சட்டமா? நல்ல தேவனை, வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும் போது நம்மளுடைய சத்தங்களை எல்லாம் உயர்த்தி பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என்
இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். ஆமென். என் இயேசு பெரியவர், அவர் பரிசுத்தர், என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்தன் வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. ஆமென். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். ஆமென். என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். ஆமென். என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் பாட்டினால் உம்மை துதித்து ஸ்தோத்திரங்களினால் மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுவோமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க அவர் நல்லவர் என்று? அல்லேலூயா என்று சொல்லுவோமா? என் வாழ்க்கையிலே அவருடைய கிருபை என்றும் இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ, என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர். ஆமென். என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி
செலுத்திய நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நான் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே எல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். ஆமென். என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே நீர் நல்லவர். தொடர்ந்து வார்த்தைக்குள்ளாக நாம் நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல் மலருவான், லீபனோனைப் போல் வேரூன்றி நிற்பான். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமே. போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான், லீபனோனைப் போல வேரூன்றி நிற்பான். இங்கே பனி என்கிற அந்த பதம், நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். பனி என்பது இந்த இடத்திலே கர்த்தர் ஒரு வித்தியாசமாக நம்மோடு கூட இடைபடுகிறார். இதே ஓசியா புஸ்தகத்திலே பனியை குறித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்துவிட்டு இங்கே வரலாம். அப்பொழுது நமக்கு அந்த வார்த்தையினுடைய பொருள் புலப்படும். ஓசியா 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன்? உங்கள் பக்தி காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகிறது. நம்முடைய பக்தியை கூட கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு என்ன சொல்லுகிறார்? விடியற்காலையில் தோன்றும் பனியைப் போல ஒளிந்து போகிறது. டிரான்சிட்டோரினஸ் என்று சொல்லுகிறார்கள். நிலைத்திராத தன்மை, சீக்கிரத்தில் அழிந்து போகிற இயல்பு. எதற்கு எப்படி நம்முடைய பக்தி காணப்படுகிறதாம்? காலையிலே தோன்றும் பனியைப் போல. ஒருவேளை கர்த்தர் நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன் என்பது இதற்கு ஒப்பிட்டோ அல்ல. நம்முடைய பக்தி பனியைப் போல் இருக்கிறது என்று சற்று வளர்ந்தது போல தோன்றுகிறது. அப்புறம் பார்த்தால் மறைந்து விடுகிற பக்தியாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சியை கடந்த நாட்களிலே கண்டு கொண்டிருந்த கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் பக்தி விடியற்காலத்திலே தோன்றுகிற பனியைப் போல இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் ஓசியா 13:3 வருவோம். ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகைக்கூண்டில் ஏறி போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற அந்த பதத்தை பார்க்க முடிகிறது. ஆகையால் அவர்கள் எவர்கள்? நீங்கள் முதல் வசனத்தை அந்த 2வது வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதிகமாக பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்க விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இவைகள் எல்லாம் தட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். இப்படி சொல்லுகிற இவர்கள் காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற்காலத்தில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும். இங்கேயும் கர்த்தர் சொல்லுகிறார், விக்கிரக ஆராதனையை அருவருக்கிற கர்த்தர், அதை நரகல் என்று விக்கிரகங்களை குறித்து பேசுகிற கர்த்தர் இங்கே சொல்லுகிறார், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகிற பனியைப் போல நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஆக ஓசியா 14:5 சொல்லும் பொழுது, நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். இப்படிப்பட்ட பனிக்கு அங்கே கர்த்தர் தம்மை ஒப்பிடவில்லை. ஆண்டவருக்கு அல்லேலியா சொல்லலாமே. ஒருவேளை நம்முடைய பக்தி ஒளிந்து போகிற பனியைப் போல இருக்கலாம்.
ஒருவேளை நாம் சில விக்கிரகங்களை நமக்குள்ளாக வைத்து கொண்டும் இயேசுவையும் ஆராதித்து கொண்டும் இருக்கலாம். இங்கே கர்த்தர் சொல்லுகிற இந்த பணிக்கு ஓசியா 14:5 சொல்லவில்லை, மாறாக இந்த பணி டிரான்சிட்டோரினஸ் அல்ல, அழிந்து போகிற இயல்புடையது அல்ல. கர்த்தர் நமக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொல்லுவது பெர்மனண்ட்டாக நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து தான் கர்த்தர் அங்கே பனிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். வாசிக்கலாம் அந்த ஆசீர்வாதங்களின் சுருக்கம். நம்மிலே எத்தனை பேருக்கு இந்த பட்டியல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றாக ஒருங்கிணைந்து அமையட்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். யோசேப்பை குறித்து அங்கே கர்த்தர் பழைய ஏற்பாட்டு ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே யாக்கோபை கொண்டு, தகப்பனை கொண்டு 12 கோத்திரங்களையும் அங்கே ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. அதே 12 கோத்திரத்தையும் பாஸ்டர் மோசே ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 49 தகப்பன் யாக்கோபு 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதித்து ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து பட்டியலிடுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். அதே 12 கோத்திரத்தாரையும் பாஸ்டர் மோசே ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை குறித்து நீங்கள் வீட்டில் போய் இந்த உபாகமம் 33ஆம் அதிகாரத்திலே ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் கர்த்தர் பாஸ்டரை கொண்டு, ஒரு ஆசாரியனை கொண்டு, ஒரு தேவ மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிற ஊழியனை கொண்டு எப்படியாக ஆசீர்வாதமான பணியை பொழிகிறார் என்று பார்க்கலாம். சுருக்கமாக இந்த 13 முதல் 16 வரை வாசித்து பார்த்தால் முழு ஆசீர்வாதங்களையும் நாம் அங்கே பார்க்க முடிகிறது. யோசேப்பை குறித்து கர்த்தரால், அவனுடைய தேசம் மனிதரால் அல்ல, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாம் அதைத்தானே விரும்புகிறோம். கர்த்தரால் நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும். இந்த பணியை குறித்து தான் ஓசியா 14:5 சொல்லுகிறார். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் ஷனப்பொழுதில் தோன்றி மறைந்து விடுகிற சாயலா அல்ல. உதிக்கும், மறையும், அடுத்த நாளிலே திரும்பவும் உதிக்கும். சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள். சந்திரன் அது சந்திரன் ஒரு விதமாக பக்குவப்படுத்துகிறது. சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் கனிகள், பலன்கள் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும். திரைக்கடலோடி திரவியம் தேடுன்னு சொல்றாங்க. ஆனா வேதம் நமக்கு கூறுகிறது கர்த்தரே நமக்கு பனியை போல் இருப்பாராம். இப்பொழுது வாசிக்கிற அந்த நன்மைகள், பலன்கள், கனிகள், ஆசீர்வாதங்கள், பனி நமக்குடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கும் என்று ஊழியனை கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்கள், precious things, அரும் பொருட்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த பட்டியல் என் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று விரும்புகிற நபர்கள் கர்த்தருக்கு நேராக தம்முடைய கரங்களை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை ஆரவாரித்து ஆர்ப்பரித்து ஸ்தோத்தரிக்கலாம். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இந்த ஆசீர்வாதமான பணியை குறித்து நாம் தியானிப்பதற்கு சற்று முன்பதாக வரலாம். ஓசியா 14:5 தொடக்கத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலுக்கு. அப்படித்தானே உங்கள் வேதத்திலும் எழுதப்பட்டு இருக்கிறது. நான் இஸ்ரவேலுக்கு. Who is this இஸ்ரவேல்? யார் இந்த இஸ்ரவேல்?
14:1 நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன் தேவனாகிய நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இஸ்ரவேலே, உங்களையும் என்னையும் இஸ்ரவேல் என்று அழைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. எப்பொழுது இஸ்ரவேலுக்கு கர்த்தர் பனியை போல் இருப்பார்? எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்தால் அவர் பனியை போன்று நமக்கு தோன்றுவாரோ? இல்லை. இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பும் பொழுது, எப்பொழுது நாம் திரும்புகிறோமோ, ரீட்டர்ன் ரீஸ்டோர். அதுதான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற தூதின் தலைப்பு. ரிட்டர்ன் ரீஸ்டோர். ரீ என்றால் அகெயின். நீ மறுபடியும் திரும்பு. எங்க திரும்பணும்? கர்த்தரிடத்தில் திரும்பு. ஏன் திரும்பணும்? நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சுன்றத கர்த்தரே அங்கே சொல்லுகிறார். நீ அக்கிரமத்தினால், அது பாஸ்ட் டென்ஸிலே இருக்கிறது, விழுந்து விட போகிறாய் அல்ல, விழுவதற்கு ஏது உண்டு அல்ல, விழுந்து விட்டாய். ஒருவேளை 2024 அக்கிரமத்திலே விழுந்து விட்டோமானால் நமக்கு நம்மை பற்றி நன்கு தெரியும். ஆண்டவர் நமக்கு இந்த காலை வேளையிலே சொல்லுகிற காரியம், இஸ்ரவேலுக்கு எப்பொழுது கர்த்தர் பனியை போல் இருப்பார்? இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பும் பொழுது உனக்கு நான் பனியை போல் இருப்பேன். உபாகமம் 33 13 முதல் 16 வரை நாம் வாசிக்க கேட்ட அத்தனை அரும் பொருட்கள், திரவியங்கள், கனிகள், பலன்கள், தானியங்கள் எல்லாம் நிறைவாய் நிறைவாய் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும், நம் ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்விலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற பனி. நம்ம ஓசியா 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, ஓசியா 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிற பனியை போல அல்ல. நம்முடைய பக்தி காலையிலே தோன்றும் பனியை போல ஒளிந்து போகிற பக்தி. நல்லா நமக்கு வேண்டிக் கொண்டது கிடைச்சா அல்லேலூயா, கிடைக்கலன்னா அவர் கிடக்கிறாரு, அவர் என்னத்தை செஞ்சிட்டாரு, நான் தான் அவரை தேடுறேன், அவர் என்னை கண்டுக்கல. இப்படிப்பட்ட முறுமுறுப்புகள், இதையெல்லாம் கர்த்தர் எதற்கு ஒப்பிடுகிறார்? அக்கிரமத்திற்கு ஒப்பிடுகிறார். இந்த கர்த்தர் நமக்கு சொல்லுகிற இந்த பனி போன்ற ஆசீர்வாதங்கள் ஒளிந்து போகிற தன்மை உடையவை அல்ல, பெர்மனன்ட் பிளெஸ்ஸிங்ஸ். நாம் அதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? எந்த இடங்களிலே நாம் திரும்ப வேண்டும்? நாம் எப்படி திரும்பினால் அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அப்படியே தங்கும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரோடு இடைப்படுவாராக. தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்பீக் வித் மீ லார்ட் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, என் கூட பேசுங்கப்பா. ஒரு மனிதனுடைய சத்தத்தை நான் கேட்க வரல ஆண்டவரே, உங்கள் சத்தம் என் செவியிலே விழட்டும். என்னிடத்திலே காணப்படுகிற காலையிலே ஒளிந்து போகிற பனியை போன்று இருக்கிற பக்தி எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. நான் உமக்காக நீர் என் கரங்களிலே ஈவாய் கொடுத்திருக்கிற இந்த 2025ஆம் ஆண்டை உமக்குள்ளாக நான் செலவிட, நான் எந்த அக்கிரமங்களிலே விழுந்து கிடக்கிறேனோ அந்த அக்கிரமங்களிலிருந்து எழுந்து உமக்கு நேராக என்னை திருப்ப இந்த காலை வேளையிலே என்னை உங்க கைகளிலே கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். என்னோடு பேசுங்க ஆண்டவரே. நீர் என்னோடு பேசுகிறதை என் செவிகளிலே விழவிடாதபடி தடை செய்கிற எல்லா மேட்டிமையான எண்ணங்கள், எல்லா பெருமையான சிந்தனைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மாத்திர எங்கள் நடுவிலே ஆளுகை செய்வீராக, ராஜரீகமாய் உயர்ந்திருப்பீராக. மகிமை யாவும் உமக்கே கொடுக்கிறோம். சாத்தானை வெட்கப்படுத்துகிற கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நான் இஸ்ரவேலுக்கு
பனியைப் போல் இருப்பேன். இந்த இஸ்ரவேல் யார் என்பதை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக இந்த ஓசியா தீர்க்கதரிசியை குறித்து சற்று விவரமாக அல்ல, சில காரியங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். ஓசியா இது எபிரேய மொழியாக்கத்திலே விடுதலை, ரட்சிப்பு, பாதுகாப்பு, சகாயம் இந்த பதங்கள் தான் ஓசியா என்கிற அந்த பெயருக்குரிய அர்த்தம் என்று எபிரிய மொழியிலே நாம் பார்க்க முடிகிறது. நம்மை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு பனியைப் போல் இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையிலே விடுதலை வரும் பொழுது அது பனியை போன்ற குளிர்ச்சி தானே. சிறைப்பட்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து வெளியே நாம் மீட்டெடுக்கப்படும் பொழுது அங்கே பாதுகாப்பு உண்டு தானே. அது ஒரு மீட்பினுடைய மகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கும் தானே. கர்த்தர் நமக்கு சகாயர் என்பதை வெளிப்படுத்துகிறவர் தானே. ஓசியா 1:1 அந்த வார்த்தை குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. ரட்சிப்பு, இந்த ஓசியா அந்த பதத்தை எபிரேய மொழியிலே சொல்லுகிறார்கள் ஓஷாயா, ஜாஷுவா, அப்படியே அது விரிவாக்கம் செய்யப்பட்டு ஜீசஸ் என்று வருகிறது. இந்த ஓசியாவை குறித்து வேறு எங்கேயுமே வேதத்திலே பேசப்படவில்லை. இந்த ஒரு புத்தகத்திலே மாத்திரம்தான் இந்த தீர்க்கதரிசியை குறித்து கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஓசியா 1:1 வாசிக்கலாம். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் பாருங்க, எத்தனை ராஜாக்களுடைய நாட்களிலே இவன் வாழ்ந்திருக்கிறான் என்று. உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா, யோவாசின் குமாரனாகிய யெரொபெயாம் இவர்கள் நாட்களிலே ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். அந்த தகப்பனுடைய பெயரை அங்கே பார்க்கிறோம். கர்த்தர் அந்த குடும்பத்தை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஓசியாவினுடைய தகப்பன் பெயர் பேயேரியின் குமாரன். இவன் தகப்பனுடைய பெயர் பேயேரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு ஒரு மனைவியும் 3 பிள்ளைகளும் உண்டு என்பதை அந்த முதல் அதிகாரமே நமக்கு சொல்லுகிறது. ஓசியா 1:3 வாசிக்கலாம். அவன் போய் திப்லாயின் குமார்த்தியாகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவனுடைய மனைவி பெயர் கோமேர். வாசிக்கலாம். அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அடுத்து 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்துவிட்டு 6க்கு வருவோம். எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன். இல்லப்பா, ஓசியா 1:4. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு எஸ்ரேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகூவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இந்த மகனுடைய காரியங்களை குறித்து அங்கே ஓசியாவை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். இஸ்ரவேல் அல்ல, எஸ்ரேல் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்யபாரத்தை ஒழிய பண்ணுவேன். இப்பொழுது 6ஆம் வசனத்திற்கு வருவோம். அவள் திரும்ப கர்ப்பம் தரித்து, அவள் மறுபடியும் கர்ப்பம் தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, கர்த்தரே சொல்லுகிறார், இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை, நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன். தொடர்ந்து 9வது வசனத்திற்கு வருவோம். ஒரு குமாரன் ஒரு குமாரத்தியை பார்த்தோம். 9வது வசனம். அப்பொழுது அவர் இவனுக்கு லோருகாமாவை பால் மறக்க பண்ணின பிற்பாடு கர்ப்பம் தரித்து அகைன் அவள் ஒரு குமாரனை பெறுகிறாள். அவர் இவனுக்கு லோகம்மி என்னும் பெயரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. கொஞ்சம் புரிகிறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல. முதல்ல சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இங்கே அவர் எல்லாமே எதிர்மறையாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இந்த வாக்கியங்களிலே பார்க்க முடிகிறது. எப்போகட்டும், கர்த்தர் இந்த தீர்க்கதரிசிக்கு ஒரு தகப்பனை, ஒரு மனைவி, 3 பிள்ளைகளை கொடுத்து இவனை நல்வழிப்படுத்துகிறார். இவ்வளவோடு இவனை குறித்த விளக்கம் வேறு எந்த புத்தகத்திலும் பார்க்க முடியவில்லை. இவ்வளவுதான் இந்த ஓசியா தீர்க்கதரிசியை குறித்த விவரம். கர்த்தர் இங்கே இந்த ஓசியாவை குறித்து ஏன் இந்த அளவிற்கு பேசுகிறார்? நீங்கள் 14 அதிகாரங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தாதான்
அநேக காரியங்களை கர்த்தருடைய அந்த மனத்தாங்கல்கள், மனக்குமுறல்கள், இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அந்த பக்தி வேஷத்தை கர்த்தர் அருவருத்து வேதனையோடு இந்த தீர்க்கதரிசியை கொண்டு இடைப்படுகிறார். எங்கே பாவம் பெருகி இருக்கிறதோ அங்கே கிருபை என்ன செய்கிறதாம்? பெருகுகிறதாம். வாசிக்கலாம். ரோமர், நீங்கள் கவனமாக கவனிச்சுக்கிட்டே வந்தாதான் அந்த கோர்வையாக நம்ம கேட்குறது புரியும். இல்லாவிட்டால் புரியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். ஜெபத்தோடு கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி கொண்டே வார்த்தையை நாம் கேட்போம். ரோமர் 5:20 வாசிக்கலாம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஓசியா புஸ்தகம் முழுவதிலுமே கர்த்தர் பாவத்தை சுட்டி காட்டி வேதனையோடு தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. பாவம் பெருகின இடத்திலே கிருபை எப்படி பெருகுதாம்? அதிகமாய். பாவம் செய்யலாமே சொல்லலாமா? ரோமர் 6:1 வருவோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ கூடாது. வாசிக்கும்போது அந்த பொருள் உணர்ந்து வாசித்தா நமக்கு அது உள்ளத்திலே படும். ஆகையால் என்ன சொல்லுவோம்? பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகுகிறது. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. நம்முடைய 2024 நம்முடைய அப்படியே நினைவலைகளை பின்னுக்கு கொண்டு வருவோம். பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று என்பதற்காக நான் பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? உங்கள் பதில் என்ன? பவுல் சொல்லுகிறார் கூடாது. உங்கள் பதிலை கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து எதிர்பார்க்கிறார். கூடுமோ? பாவத்திலே நான் நிலை நிற்பேன். அதான் கிருபை அதிகமாய் பெருகுகிறதே. கிருபையை குறித்த பாடல்கள் ஏராளமான தேவ பிள்ளைகள் பாடியிருக்கிறார்களே. கிருபை நல்லா பாவம் செய்யலாம் அல்ல, கூடாதே. நாம் அதை குறித்து தான் இந்த ஓசியா 14ஆம் அதிகாரத்தில், இந்த கடைசி அதிகாரம் மிகவும் அற்புதங்கள், அதிசயங்கள், நன்மைகள் ஏராளமாய் குவிந்து கிடக்கிற ஒரு அதிகாரம். இந்த 13 அதிகாரங்கள் வரைக்கும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே காணப்படுகிற ஒவ்வொரு அக்கிரமத்தையும், கிரமத்திற்கு விரோதமான காரியங்களை அங்கே சுட்டி காட்டிவிட்டு 14ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது நான் உனக்கு பனியை போல் இருப்பேன் என்கிறாரே. எப்பொழுது பனியை போல் இருப்பாராம்? அவருக்கு நேராக நம்மை திருப்பும் பொழுது. இந்த ஓசியா 14ஆம் அதிகாரம் முழுவதும் மிகவும் ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு அதிகாரம். நீங்கள் அது ஆழத்திலே முழங்காலில் நின்று வாசித்து பார்க்கும் பொழுதுதான் அங்கே சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கி என்று அழைக்கப்படுகிற அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், where we looked for the blackness of darkness, there behold a noontide of light. எங்கே பாவம் அதிகமாய் பெருகி இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய கிருபை வெளிச்சம் நிறைந்ததாக நம்முடைய பாவங்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாக, எப்படியாம் மத்தியானம் எப்படி ஒரு பிரைட்னஸ் இருக்குமோ அந்த வெளிச்சம் வரைக்கும், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அந்த பிரகாசத்தை இங்கே கர்த்தர் பனியை போல இருப்பேன் என்று கூறுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேலே எத்தனை அன்புள்ளவர் பாருங்க. அவருடைய அன்பை நம்ம அநேக வேளைகளிலே புரியாமல் அவரை குறித்தே மனம் முறுமுறுக்கிறோம். ஏன் ஆண்டவரே எனக்கு தான் இப்படி, நான் தான் இப்படி, அதெல்லாம் வருகிற நாட்களிலே மூட்டை கட்டி வைத்துவிட்டு கர்த்தர் எத்தனை தயையுள்ளவர். என்னுடைய பாதை வருகிற 2025 மாத்திரமல்ல,
என்னுடைய ஜீவிய காலம் எல்லாவற்றிலும் நன்மையும் கிருபையும் என்னை நிச்சயமாகவே பின்தொடரும். அதுதான் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட கிருபைகளை அருளி செய்வாராக. அல்லேலூயாம். இந்த இஸ்ரவேல் எப்பொழுது இஸ்ரவேலாக மாறுகிறான்? யார் இந்த இஸ்ரவேல்? அதை குறித்து நம்ம தியானித்த பிறகு எந்த காரியங்களில் எல்லாம் நாம் திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு பனியைப் போல நம்முடைய வாழ்க்கையிலே அரும் பொருட்களினால், திரவியங்களினால், தானியங்களினால், அரும் பலன்களினால், கனிகளினால் நம்மை நிறைத்தருளுகிறவர் என்பதை வேத வசன வெளிச்சத்திலிருந்து நாம் பார்க்கலாம். யாக்கோபு என்கிற மனிதனை நாம் நன்கு அறிவோம். இந்த யாக்கோபு கர்த்தர் 2 விதமான பாதைகளிலே கொண்டு வருகிறார். அந்த 2 சம்பவங்களில் மாத்திரம்தான் அவனோடு பேசுகிறார். உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல். நம்ம சில நேரங்களிலே ஜெபத்திலே சொல்லுகிறோம், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. இந்த யாக்கோபை கர்த்தர் அங்கே பெயர் மாற்றம் செய்வதற்கு அவன் 2 விதமான பாதைகள் வழியாக செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. தன்னுடைய அண்ணன் ஏசாவிற்கு பயந்து அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, உன் அண்ணே 400 பேரை கூட்டிட்டு வர்றான். உள்ளம் நடுங்குகிறது. என்னதான் 2 பரிவாரங்களை உடையவனாய் இருந்தாலும் இவனுடைய உள்ளம் பயப்படுகிறது. தான் அண்ணே தன்னை கொன்று விடுவானோ. அவன் ஏற்கனவே சொன்னான், நான் உன்னை என்னைக்காவது பார்ப்பேன், என்னுடைய கோபத்தை உன்னிலே தீர்த்து கொள்ளுவேன்னு சொன்னான். அவன் மூர்க்கம் நிறைந்தவன், எனக்கு பயமாயிருக்கு. அந்த பயத்தோடே அவன் தொடர்ந்து போகாதபடி அவன் என்ன செய்தான்? ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27, 28, 30 வசனங்களை வாசிக்கலாம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன். இந்த இஸ்ரவேல் எப்படி இஸ்ரவேல் என்ற மனிதனாகவே பிறந்தானா? இவன் எப்படி இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறான்? வாசிக்கலாம். 32, 28. தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். தேவனோடும், இவனுடைய பெயர் அங்கே தேவன் கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? நட்சத்திரங்களை எல்லாம் பெயரிட்டு அழைக்கிறவருக்கு இந்த மனிதனுடைய பெயர் தெரியவில்லையா என்ன? கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இவன் வாக்குமூலத்தை கர்த்தர் கேட்கிறார், உன் பேர் என்ன? அங்கே இவன் என்ன சொல்லுகிறார்? இதற்கு முன்பாக மாம்சீக தகப்பனிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் நன்கு சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு செல்லுகிறான். அப்பா கேட்குறாரு, கண் பார்வை இருளாயிருக்கிறது, மங்கலாயிருக்கிறது. யாருப்பா நீ? நான் தான் ஏசா. உண்மையிலே இவன் ஏசாவா? தகப்பனுக்கு சற்று குழப்பம். குரலை பார்த்தா ஏசாவின் குரல் போல இல்லையே. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க. நம்முடைய குரலை வேறு ஒருவர் மிமிக்ரி பண்ணலாம், ஆனால் அப்படியே கொண்டு வர இயலாது. அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குரல் வளம்தான் கடைசி வரைக்கும். இவன் ஏசா என்கிறான். நீ பக்கத்தில் வா, குரலை பார்த்தா அப்படி தெரியலையே, நீ யாக்கோபு தானே. மனதிற்குள்ளே ஒரு தடுமாற்றம். பக்கத்தில் வந்து தொட்டு பார்த்தா, ஆமாம், ரோமம் நிறைந்திருக்கிற கரங்கள். ஏமாற்றுகிறான். பரம தகப்பன் இங்கே கேட்கிறார், உன் பேர் என்ன? அங்கே மாம்சீக தகப்பனிடத்துல டபாய்ச்ச மாதிரி இங்கே பருப்பு வேகாது. இவர் எல்லாம் அறிந்தவர், முற்றும் முடிய நன்கு உள்ளும் புறம்பும் சீர்தூக்கி அனலைஸ் பண்ணி பார்க்கிறவர். இவர்கிட்ட ஒன்றும் நம்முடைய காரியம் செல்லாது என்று உணர்ந்து அவன் சொல்லுகிறான், என் பேர் யாக்கோபு. அவன் யாக்கோபு என்றான். அவன் தெரியும் பரமபிதாவிடம், இவர் கர்த்தருடைய தூதன், இவர்கிட்ட நம்ம ஏமாற்ற இயலாது. ஆண்டவர் உடனே சொல்றார் பாருங்க, உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல்
இஸ்ரவேல் என்னப்படும். ஏங்க இவனுக்கு உடனே பெயரை மாற்றம் செய்கிறார்? நீங்கள் அதற்கு முந்தைய காரியங்களை வீட்டில் சென்று தியானித்து பாருங்கள். அற்புதமான ஒரு காரியத்தை, தன்னுடைய சொந்த சகோதரனுக்கு பயந்து தேவனோடு அவன் தனித்து உறவாடுகிறான். மனிதனுக்கு பயமாயிருக்கு ஆண்டவரே, தங்களுடைய மனைவி பிள்ளைகளை கூட பிரித்து விடுகிறான். பாஞ்சிட்டானா, பீறி போட்டுட்டானா, அண்ணே இதெல்லாம் காலி ஆக்கிட்டானா, அதனால வேலைக்காரங்களுக்கு பிறந்த பிள்ளைகளை முதலில் அனுப்புகிறான். அவங்க காலியானா பரவாயில்ல, என் மனைவிகளுக்கு பிறந்த பிள்ளைகள் எனக்கு புத்திரராக இருக்கட்டும். அங்கே முன்னிலையிலே வேலைக்காரிகள், நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், வேலைக்காரிகளுக்கு பிறந்த பிள்ளைகளை முன்னிறுத்துகிறான். எல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறான். பயம், சகோதரன் தன்னை கொன்று விடுவானோ, அந்த பயத்தோட அவன் தன் சகோதரனை பார்ப்பதற்கு முன்பதாக தேவனை பார்க்கிறான். அவனுக்கு ஒரு காரியம் நன்கு புலப்படுகிறது, என் தேவனை நான் சந்தித்தால் என் சகோதரனை அவர் பார்த்து கொள்ளுவார். என் தேவனை நான் முகமுகமாய் சந்தித்தால், அவர் முகத்தை நான் கண்டு கொண்டால் என் காரியங்களை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி, இதே ஓசியாவிலே நீங்கள் வாசிக்க முடியும், நீ தேவனோடு போராடி மேற்கொண்டவனாச்சே. ஜெபத்தில் மேற்கொள்ளுகிற அனுபவம் நம்மிலே எத்தனை பேருக்கு இந்த யாக்கோபு பெயரை இஸ்ரவேலாக மாற்ற பண்ணினது போல என் வாழ்க்கையிலே கர்த்தர் என்னுடைய பெயரை மாற்ற வேண்டும். எப்பொழுது நம்முடைய ஜெப ஜீவியம் மறுரூபம் அடையும் பொழுது, நம்முடைய நேரங்களை இன்னும் கர்த்தருடைய பாதத்திலே செலவிட்டு அவர் முகத்தை தரிசிக்கும் பொழுது, ஆலயத்திற்கு வரும் பொழுது தரிசிக்கிறோம், நல்லா இருக்கு. கரங்களை தட்டி ஆராதிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மை நிறைக்கிறதை உணர முடிகிறது. எல்லாம் ஓகே தான். அது இங்கேயே மகிமையை வைத்துவிட்டு போய்விடக்கூடாது. அந்த மகிமையை நம்மோடு கூட தக்க வைத்து கொண்டவர்களாக நம்முடைய இல்லங்களுக்கு கடந்து செல்லுவோம் என்றால், நம்முடைய உள்ளங்களை ஆளுகை செய்கிற ஆவியானவர் நம்மை ஜெபத்திலே வழி நடத்துவார். அதை தான் ரோமர் 8வது அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்க முடியும். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு உள்ளிருந்து வேண்டுதல் செய்கிறவர். அந்த அனுபவத்தை இந்த 2025 ஆவியானவர் மந்தையின் நடுவிலே பார்க்க விரும்புகிறார். ஆண்டவரே, நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா? என் ஜெப வாழ்க்கையிலே நானும் யாக்கோபை போல ஒரு பிரேயர் வாரியராக, ஜெப வீரனாக நான் வாழ்வேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுவார், இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். அப்படி இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அடுத்ததாக இந்த யாக்கோபிடத்திலே கர்த்தர் எப்பொழுது இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார், அதை குறித்து இதெல்லாம் நான் விவரமாக சொல்ல வரலை. இதில் நம்ம நேரத்தை செலவிட்டால் குறைந்தது 2-3 வாரங்களாவது நமக்கு தேவைப்படும். உங்களுடைய சொந்த தியானத்திற்கு நான் விட்டு விடுகிறேன். நீங்கள் வீட்டிலே போய் ஆதியாகமம் 32-35 ரிலேட் பண்ணி வாசித்து பாருங்க. நம்மோடு கர்த்தர் இடைப்படுவார். என் ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அநேக வேளைகளிலே நாம் பயப்படுகிறோம். சூழ்நிலைகளை கண்டு, போராட்டமான ஜீவியத்தை கண்டு திகில் அடைகிறோம். அந்த பயத்தையும் திகிலையும் கர்த்தருடைய பாதத்திலே வைக்க நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் யாக்கோபு அருமையான ஒரு யுக்தியை தன் வாழ்க்கையிலே ஞானமாய் பயன்படுத்தினான். தேவனுடைய பாதத்திலே அவன் செலவிடுகிறான். மீதியை கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். இப்பொழுது ஏசா வருகிறான். ஏசா வரும்பொழுது எந்த மனிதன் பயந்து நடுங்கினானோ, இப்போ தைரியமா என் சகோதரனே, நீங்கள் அந்த 33 வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் யாக்கோபு 33 தொடர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா 3வது வசனத்துக்கு வரும்போது 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி. இன்னைக்கு யாராவது அப்படி இருக்கிறாங்களா? யாராவது தங்களுடைய சகோதரர்களுக்கு அப்படியே பவ் பண்ணி நமஸ்காரம் பண்ணி தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான்? இந்த தைரியம் எங்க வந்துச்சு? பெனியேலின் அனுபவம். தேவனை முகமுகமாய் கண்ட பிறகு ஏசா என்ன
400 பேர் கூடவே வரட்டும், நான் சந்திக்க தைரியமாகிவிட்டேன். காரணம், தேவனுடைய முகத்தை நான் கண்டுகொண்டேன். தைரியமாக பவ் பண்ணுறான், தன் சகோதரனை வணங்குகிறான், தன் சகோதரன் கிட்ட சேருகிறான். ஏசா கையில் இருக்க பட்டயத்தை வச்சு போட்டு தள்ளினானா? 4வது வசனத்துக்கு வாங்க. ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தள்ளும், தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் தானே. அண்ணன் பாசம் மிகுந்தவன். எங்கேயுமே கவனிச்சு பாருங்க, தம்பியை விட அண்ணனுக்கு தான் பாச உணர்வு ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்க, அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் வாசிக்கும் போதே அழுக வந்துச்சுங்க எனக்கு. என்ன ஒரு நல்ல ஒரு சம்பவம். சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் ஆற கட்டி அரவணைத்து அங்கே ஒரு அழுகை ஏற்படுது பாருங்க. பாசத்தின் மிகுதியில இருவரும் அழுதார்கள். கேட்குறான், இவங்கெல்லாம் யாருப்பா? நான் ஒத்தையாக தான் உன்னை பார்த்தேன். நீ எனக்கு பயந்து தானே நீ லாபான் வீட்டுக்கு, தாய் மாமா வீட்டுக்கு ஓடுன. அப்போ ஒரு ஆளாக தான் போன. இப்போ இவ்வளோ கூட்டம் நிற்குதேப்பா, யார் இவங்க? அழகாக அறிமுகப்படுத்துகிறான். தாய் எப்படி தன் சகோதரனை வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தானோ அதே போல பாருங்க, 5வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அவன் தன் கண்களை ஏறெடுத்து 7வது வசனம் வரைக்கும் நீங்க மனதிற்குள்ளே வாசித்து கொள்ளுங்க. 1 by 1 அந்தந்த குரூப் அவங்கவுங்க பிள்ளைகளோடு அந்த மூத்த சகோதரன் என்கிற மரியாதையை அங்கே கொடுக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம் நடுவிலே அந்த சகோதர சிநேகத்தை பார்க்க விரும்புகிறார். 133ஆம் சங்கீதம் 1:3 வாசிக்கலாமே. அந்த அனுபவம் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே ஏற்படும் பொழுதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். வாசிக்கலாம். இதோ சகோதரர், இதோ அப்படின்னா பிகோல்ட், பிகோல்ட் அப்படின்னா இதோ இல்லை. கண்களை ஏறிட்டு சுற்றி பாருங்க. உங்கள் ஹெட்டை அப்படி சுற்றி சுற்றி 4 புறமும் உங்கள் கண்களை ஓடவிட்டு கவனித்து பாருங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணி. இன்னைக்கு சபையிலே அது உண்டா? நம்முடைய குடும்பங்களிலே அது உண்டா? நம்மை அவர்கள் பகைத்தால் கவலைப்பட வேண்டாம், அது அவர்களுடைய உரிமை. நாம் அவர்கள் மீது என்ன செய்யக்கூடாது? பகைமை பாராட்டக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பகைக்க கூடாது. அவன் உன்னை பகைத்தானா அதை நான் பார்த்துக்கிடும். நீ என்ன செய்யக்கூடாது? பகைக்கக்கூடாது. கர்த்தர் அந்த இடத்துல தான் சொல்லுகிறார். நீங்கள் மத்தேயு 5:7 வரை வாசித்து பாருங்க. உன் சகோதரன் பேரில் உனக்கு உன் மேலே உன் சகோதரனுக்கு ஒரு குறை இருக்குதா? காணிக்கை கொண்டாந்துருக்கியா? வச்சிரு. காணிக்கை பலிபீடத்தில் வச்சிரு. நீ பாட்டுக்கு போயிட்டேன்னா அப்புறம் திரும்ப வரமாட்டேன். இருக்கிற காணிக்கை எனக்கு வராமல் போயிடும். அதனால் காணிக்கையை பலிபீடத்தில் வச்சிரு. நீ போய் உன் சகோதரனோடு என்ன செய்ய? reconcile with your brother. ஒப்புரவாகு. அங்கே முடிஞ்சிருச்சா? வந்து உன் காணிக்கையை செலுத்து. கர்த்தர் உன் பேரில் பிரியமாயிருப்பார். தட் இஸ் நோன் அஸ் டியூ. அதுதான் பனியை போன்றது. இப்போ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் அந்த சங்கீதக்காரனுக்கு சொல்லவே முடியல. எத்தனை நன்மை, எத்தனை இன்பம். அதுதாங்க இந்த ஆதியாகமம் 33வது அதிகாரத்தில் பார்க்குறோம். சகோதரர்கள் இருவரும் ஒருமித்து அங்கே சேர்ந்து விடுகிறார்கள். பகைமை மறைந்து விடுகிறது. அங்கே தேவன் இவனை பார்த்து சொல்லுகிறார், உன் பேர் இனி இஸ்ரவேல் என்னப்படும். அடுத்த சம்பவம் வாசிக்கலாம். அந்த 133:3 வாசித்து விட்டு நாம் ஆதியாகமத்துக்கு திரும்புவோம். எர்மோன் மேலும் அந்த பனி என்னவாம்? சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அந்த பனியை போன்ற நன்மைகள் நம்மை வந்து அடையும்? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது.
எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும். அது பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே அந்த பனி இருக்கிற இடத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் ஃபாரெவர் அண்ட் ஃபாரெவர் என்றென்றைக்கும் கட்டளையிடுகிறார். தகப்பன் கொண்டு ஆசீர்வதிக்கிற காரியத்தை ஆதியாகமம் 49 ஊழியன் ஆசாரியன் பரிசுத்த சன்னிதானத்திலே தேவ மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கிற தேவ மனிதன் மோசே, அவனை கொண்டு அதே 12 கோத்திரங்களையும் கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். டோட்டலாக 12 கோத்திரங்களினுடைய தகப்பன் இஸ்ரவேலாக மாறுகிறான். எப்பொழுது மாறுகிறான்? பெனியேலின் அனுபவம் அவன் வாழ்க்கையிலே வரும் பொழுது. நம்ம வாழ்க்கையிலே வந்திருக்கிறதா பெனியேலின் அனுபவம்? சூரியனை பார்த்தே எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தானே நம் நடுவில் உண்டு. அல்லது நம்முடைய சொந்த தேவைக்கு தான் நாம் துரிதமாக எழுந்திருக்கிறோம். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இப்போ ஆதியாகமம் 35 9 10 15 வாசிக்கலாம். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாது. உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பேரிட்டார். இப்போ எப்பங்க ஏங்க இப்பதானங்க மாத்தினாரு? 32வது அதிகாரத்துல ஆண்டவர் மறந்து விட்டாரோ? என்றைக்கும் மறந்து விடுகிறவரோ? அல்லவே அல்ல. அவன் சற்று பிறண்டு போய்விடுகிறான். தேவ முகத்தை கண்டவன் தான் யாக்கோபு. வேதம் அதை மறுக்கவில்லை, மறைக்கவில்லை. அதே யாக்கோபு வாழ்க்கையிலே அங்கே வாசனை கெட்டு போய்விட்டது. அந்த வாசனை கெட்டு போன காரியத்தை நீங்க ஆதியாகமம் 34 வாசிக்க முடிகிறது. அங்கே பதறுகிறான், என் வாசனையை கெடுத்து போட்டுட்டீங்களேப்பா. அதனால தான் கர்த்தர், வாசனை கெட்டு போன இடத்துல அவரால் ஜீவிக்க முடியாது தானே. அவர் தூயாதி தூயவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்களை உடையவர். உன் பேரு இஸ்ரவேலுன்னுட்டா நீ எப்படி வேணாலும் வாழ்வியா? கிருபை பெருகுகிறது பாவம் மிகுதியான இடத்திலே. பாவத்திலே நான் தொடருகிறேன் சொல்ல முடியுமா? கர்த்தர் அங்கே எச்சரிக்கிறார். நீ யாக்கோபு இஸ்ரவேல் உன்னை மாத்தினேப்பா, உன் வாழ்க்கை மாறலையே. பேர் மாற்றம் போதுமா? உன் வாழ்க்கை மாறலையே, வாசனை கெட்டு போச்சே. 35:1 தேவன் சொல்லுகிறார், யாக்கோபை நோக்கி அவன் காரியத்தங்க அழகா சுட்டி காட்டுகிறார் பாருங்க. உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது அந்த சம்பவத்தை அவனுக்கு நினைவுறுத்துகிறார். உனக்கு எப்படி இந்த 2 பரிவாரம் வந்துச்சு? போகும்போது எப்படி போன? வெறும் கையோடு தானே போன. ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு போனல, தலைக்கு வைக்கிறதுக்கு தலையணை கூட இல்லாமல் கல்லை தானே வச்ச. அந்த கல்லுக்கு என்ன பேர் வச்ச? ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் ஒரு சம்பவத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருகிறார் என்றால் ஏதோ ஒரு அக்கிரமத்திலே நாம் விழுந்து விட்டோம் என்பதை நினைவுபடுத்தத்தான் அதை நம்முடைய நினைவிலே கொண்டு வருகிறார். உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு எங்கே போ? பெத்தேலுக்கு போ. பெத்தேல் தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு. இந்த பெத்தேலுக்கு முதல்ல என்ன ஒரு பெயர் இருந்தது? லூஸ் என்ற பெயர். நம்முடைய வாழ்க்கை கூட அப்படித்தானே, நம்ம அநேகர் அப்படித்தானே சொன்னாங்க, அது லூசு. எத்தனை பேர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லியிருக்காங்க, அது லூசு, அது வேற வேலையே இல்லை, அது லூசு, சும்மா ஜபன் ஓடும், அது லூசு, அதுக்கு வர பொழப்பு இல்லை. லூஸ் பெத்தேலாக மாற வேண்டுமே. லூஸ் ஆண்டவரே சொல்லுகிறார், பெத்தேலுக்கு போ என்று சொல்லுகிறார். ஆண்டவரை மிஞ்சி நாம் வாழ்ந்துவிட முடியுமா? பெத்தேலுக்கு போ. இப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த அனைவரையும் நோக்கி என்ன இங்கே பேசப்படுகிறது?
அவர்களுடைய அக்கிரமத்தை தேவன் அங்கே சுட்டி காட்டுகிறார். உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்குங்க, உங்களை சுத்தம் பண்ணிக்கங்க, உங்க வஸ்திரங்களை மாற்றுங்கள். சில காரியங்களை கர்த்தர் அங்கே யாக்கோபுக்கு செய்யும்படியாக அறிவுறுத்துகிறார். நீ இருக்கிற இடம் இங்கே இல்லைப்பா, உன் வாசனை கெட்டு போயிடுச்சு. உன் வாசனை கெட்டு போச்சுன்னா நானும் உன் கூட கலந்துரையாட முடியுமா? எனக்கு அது ஒத்து வராது. நீ எழுந்து எங்கே வா, தேவனுடைய வீட்டுக்கு வா. வர்றதுக்கு முன்னால் என்ன செய்யி, உங்ககிட்ட சில ஃபாரின் காட்ஸ் எல்லாம் இருக்கு, சில அந்நிய தேவதைகளை நீ என்ன பண்ண வேண்டும், விலக்கி போட்டு. நம்ம விலக்குவோம், போட மாட்டோம். இருக்கட்டும், உதவும். எத்தனை விக்கிரகங்களை நாம் நம்முடைய இருதயத்திலே சுமந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை நாம் தான் என்ன செய்ய வேண்டும், விலக்க வேண்டும், தூக்கி எறிய வேண்டும். உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை, கேரக்டர், வஸ்திரம் என்றால் நம்முடைய உடுத்துகிற உடை அல்ல, சுபாவங்கள். நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டுமே. இன்னும் நான் கோபப்பட்டுக்கிட்டே இருப்பேன். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய வயதிற்கு, ஆவிக்குரிய வயதிற்கு வந்துவிட்டோம். கோபத்தை ஜெயிக்க முடியவில்லை, பொய்யை ஜெயிக்க முடியவில்லை. நுனி நாக்கில் அடிச்சு விட்டுருவோம். இப்படி தாங்க, அப்படி சொல்லணும்ல. அவங்க எதாவது தப்பாக எடுத்துப்பாங்க. அவங்க சொல்லலைன்னா அது கிடக்க, அது பரவாயில்ல. இப்படி சாக்கு போக்குகளை நாம் வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய சுபாவங்களை மாற்றாதபடி காணப்படுகிறோமே. கர்த்தர் எப்படி பனியை போல் இருப்பார்? பாவத்திலே நான் தொடர்ந்து வாழ்வேன் என்று சொல்லலாமா? கிருபை பெருகும் அல்லவா? கூடாது. பவுல் சொல்லுகிறார், கூடாது. நாமும் சொல்ல வேண்டும், கூடாது. பாவத்திலே நிலை நிற்க கூடாது. 2024 மூட்டை கட்டிவிட்டு நம்முடைய வஸ்திரங்களை மாற்றுகிற அனுபவம் இந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் இருக்கிற தெய்வங்களை, அது அந்நிய தெய்வம் என்று சொல்லுகிறார். அந்த அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு நம்மை சுத்தம் பண்ணி கொண்டு நம்முடைய சுபாவங்களை மாற்றும் பொழுதுதான் கர்த்தர் பதானராமிலிருந்து தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த 2 அனுபவமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிறதா என்பதை வேத வசன வெளிச்சத்திலே நாம் பார்ப்போம். தேவனோடு முகமுகமாய் போராடி மேற்கொண்டாயே. நம்முடைய பயங்கள், நம்முடைய தோல்விகள், இதை எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்திலே வைக்கும் பொழுது எப்பொழுதும் உங்களையும் என்னையும் வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், நமக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக பிதா ஜெயம் கொடுக்கிறவர் என்று தான் இந்த வேதம் நமக்கு அறிமுகம் செய்கிறது. ஜெயம் கொள்ள பண்ணுகிறவரை நாம் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும். அவரோடு பேசுகிற அனுபவம் உண்டா? சற்று யோசித்து பார்ப்போம். ஒருவேளை இல்லை என்றால் இந்த 2025 இந்த 12ஆம் தேதியில் இருந்தாவது, ஆண்டவரே உம்மை நான் டெய்லி பார்க்க போகிறேன். ஐ am going to communicate with you Lord. உம்மோடு கொண்டிருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஆண்டு முழுவதிலும் நான் அப்படியே தக்க வைத்து கொள்ள போகிறேன். கெட்டியாக உம்மை பிடித்து கொள்ள போகிறேன். உம்மை பிடிச்சா எனக்கு விரோதமாக ஏசாக்கள் எத்தனை பேர் வரட்டும், எந்த சூழ்நிலைகளும் ஏசா என்ற பெயரிலே வரட்டும், நான் சற்றும் அஞ்சுவதில்லை. காரணம், ஜெயிக்க பண்ணுகிறவரை நான் உள்ளே வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, அப்பொழுது நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அடுத்ததாக தேவனுடைய வீட்டிற்கு வந்து போகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். அநேகர் வருவோம், கொஞ்சம் அந்த ஸ்பிரிட்டு இருக்கிறது வரைக்கும் வருவோம். ஏதாவது ஒரு பிரச்சனை கொஞ்சம் வரும் பொழுது அதை அப்படியே ஓரமாக வச்சுடும். கர்த்தரை தேடி என்ன கண்டோம்? வீட்டிலே நீங்கள் புலம்புகிறதை கர்த்தர் கேட்கிறார். ஆமாம், கோயிலுக்கு போய் என்னத்தை கண்ட, வேலையை பாரு. உங்கள் முறுமுறுப்புகளை கர்த்தர் கேட்கிறார். பிளப்ப பாரு. சும்மா கோயிலுன்னு போனால்
வீட்டில் தேவைகள் சந்திக்கப்படுமா என்ன? போய் வேலையை பார்ப்பியா? பொழைக்கிற பொழப்ப பார்ப்பியா? மாம்சீக குரல் அவ்வப்பொழுது எழும்புகிறது தானே. கர்த்தர் சொல்கிறாரு, உபாகமம் 33:13 வரையும் பட்டியலிடுகிறார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்கிறார். நாம் கேட்குறோம், பொழப்ப பார்ப்போம். எது வரைக்கும் தான் பிழைப்பையே பார்த்து கொண்டு இருக்க போகிறோம்? இன்று சுற்றி சுற்றி துர்ச்செய்திகள். நேபாளம்னா நிலநடுக்கன்றாங்க, அமெரிக்கானா காட்டுத்தீ பரவுது, சாம்பல் தான் தெரியுதான். கனடா தேசத்திலிருந்து அங்கே வானூர்தி மூலமாக அங்கே தண்ணீரை கொட்டி அந்த காட்டுத்தீயை அணைக்க பார்க்குறாங்க, முடியவில்லையாம். உங்களுக்கு எனக்கு காட்டுத்தீ அங்கே வருது, சொகவாசியாக இருக்கிறோம். அமெரிக்கர்கள் நமக்கு நேராக விரல் நீட்டுவாங்க, நீங்கள் கடவுளை தேடலாம்ல, நாங்கள் தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோம். அதே அமெரிக்காவின் அடுத்த பகுதியிலே பனி பொழிவு. ஒரு அம்மா பெரிய மண்வெட்டியை வச்சு தள்ளுது, காரே தெரியல, பனி பாறைகள் போல இருக்கு. நம்ம அப்படி அங்கே வாழ்ந்துக்கணும். நல்ல அழகான கிளைமேட், ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு, ஏசியில் அப்படியே வருடி கொடுத்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இருதயத்திலிருந்து கர்த்தரை ஆராதிக்க முடிகிறது. நாம் எப்படி தேவனுடைய வீட்டிற்கு வருகிறோம்? வி ஆர் நாட் சண்டே கிறிஸ்டியன்ஸ். சர்ச்சுக்கு போகணும், இல்லைன்னா கேட்பாங்க. ஒருத்தர் கேட்பாங்கன்றதுக்கு நான் கர்த்தரை நேசிக்கலை. கர்த்தர் மேலே வைத்திருக்கிற ஹோல் ஹார்ட்டட் லவ், முழு இருதயபூர்வமான அன்பு, அது இருந்துச்சுன்னா பெத்தேலின் அனுபவம் நம்முடையதாக மாறிவிடும். தொடர்ந்து நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக கடந்து நம்ம இந்த நாளின் காரியங்களை நாம் முடிக்கலாம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 1 வசனமும் வாசிக்கலாம். திரும்பு 5. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். நாம் தேவனுக்கு நேராக எந்த காரியங்களில் எல்லாம் திரும்பும் பொழுது அவர் எனக்கு நமக்கு பனியை போல் இருக்கிறார். நாம் நம்முடைய நினைவுகளை, நம்முடைய உணர்வுகளை தேவனுக்கு நேராக திருப்பும் பொழுது என்ன நடைபெறுகிறது? அங்கே ஒரு வளர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு சீரமைப்பு, ஒரு மீட்பு, சீராக்கம் அங்கே ஏற்படுகிறது. வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு 5:10-11. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். ஆமா, நமக்கு எதற்கு அழைத்திருக்கிறார்? அவருடைய நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். ஒரு நபர் இறந்து விடும் பொழுது அங்கே என்ன சொல்லுகிறார்கள்? மகிமைக்குள் பிரவேசித்து விட்டார், தேவர் ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விட்டார். உலகம்தான் சொல்லும் இறந்துட்டாங்க, செத்துட்டாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்லவில்லை. நித்திய மகிமைக்கு நம்மை அழைத்தவராய் இருக்கிறேன் என்பவர் சகல கிருபையும் பொருந்தியவர். அவர் என்ன சொல்லுகிறார்? கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ரீஸ்டோர், சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. எத்தனை அற்புதம் பாருங்க. நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டா போதும், அவருக்கு நேராக நீங்கள் உங்களை திருப்பினால் போதும், அவர் உங்களை சீர்படுத்துகிறவர். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தை, உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார், நிலை நிறுத்துவார். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு நேராக நாம் ஏன் நம்மை திருப்பக்கூடாது? இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. அப்படி திரும்பும் பொழுது முதலாவதாக growth is restored. அங்கே வளர்ச்சி என்ன செய்கிறது? நமக்கு சீராக சீர்படுத்தப்படுகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஏசாயா 40:31 நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம் தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து trust in the Lord and look expectantly upon him. நான் கர்த்தரை நம்பிக்கையோடு அவருக்கு நேராக ஆர்வத்துடன் நான் காத்து கொண்டிருக்கிறேன்.
எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனுடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிற அனுபவம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ they will gain, they will restore their strength. புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏனென்றால் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒருவேளை 2024 நான் வளரணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னுடைய சூழ்நிலைகள் நான் வளர முடியலை. அந்த உணர்வோடு தேவனுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோமோ? கர்த்தர் இப்பொழுதும் நம்மை மறக்கவில்லை, நம்மை விட்டு விலகவில்லை. நமக்கு 2025 நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். 1ஆம் தேதியை பார்த்தவங்க இந்த 12ஆம் தேதியை பார்க்கல, ஆனால் நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை தானே அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன். உதாரணம், யோபு இழந்தது எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு திரும்ப அந்த வளர்ச்சியிலே அவனை சீர்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. 42ஆம் அதிகாரம் 10வது வசனம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அதுதாங்க growth. கர்த்தர் நமக்கு தர வேண்டும். சிலர் சொல்றாங்க கர்த்தர் தருவாரு, நம்ம செய்ய வேண்டியதை செய்யணும். ஓகே, அதை தான் யோபுவும் அங்கே செய்கிறார். தன் சிநேகிதருக்காக கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து ஜெபம் பண்ணுகிறார். அவர் ஒரு ஜெப வீரனாக அங்கே நமக்கு காட்சி அளிக்கிறார். கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன்னால் அவன் எதெல்லாம் இழந்தானோ, நீங்கள் அடுத்து வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த 12-13 வசனங்களை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1வது அதிகாரத்தில் அவன் எதை இழந்தானோ, 42வது அதிகாரத்திலே கர்த்தர் வளர்ச்சியை அவனுக்கு சீர்படுத்தி கொடுத்தார். நாம் கூட அநேக நேரம் புலம்புகிறோம் தானே, ஒரு வளர்ச்சியும் இல்லையே, என் குடும்பம் அப்படியே இருக்குது, நான் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சி எப்பொழுது எனக்கு வரும்? அந்த ஆதங்கத்தோடு ஒருவேளை காட்சியளிக்கிறோமோ? கர்த்தர் உங்களுக்கு ஆறுதலாக சொல்லுகிறார், யோபுவினுடைய தேவன் நான். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் எப்படி கொடுக்கிறாரு? டபுள் போர்ஷன். நான் நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். எப்படி தருவேன்? ரெட்டிப்பாய் தருவேன். ஆனால் நீ என்ன பண்ணு? அரணுக்கு திரும்பு. நாம் அரணுக்கு திரும்புகிறோமா? ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய அரண், நீர்தான் என்னுடைய பலன். அப்படி நாம் கர்த்தருக்கு நேராக நாம் நம்மை திருப்புவோம் என்றால் கண்டிப்பாக யோபுவை நினைத்த தேவன் உங்களையும் என்னையும் நினைப்பார். வாசிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 12வது வசனம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்னைக்கே தருவேன். எப்போ? நீ இன்னைக்கே திரும்பினா. நம்ம என்ன சொல்லுவோம்? நீ கூட பிறகு நான் திரும்புறேன். இப்படித்தான் கர்த்தரிடம் வாதம் செய்கிறோம், வாக்குவாதம். நீங்கள் கொடுத்தா நான் உண்மை தேடுவேன். ஆண்டவர் சொல்கிறார், நீ முதல்ல தேடு, அப்பொழுது இவைகள் எல்லாம் உனக்கு கூட்டி கொடுக்கிறவர், டபுளாய் கொடுக்கிறவர், பெருக்கி கொடுக்கிறவர் நம்மையும் இந்த காலை வேளையிலே நினைத்தருள விரும்புகிறார். எப்பொழுது நினைத்தருளுவார்? எப்பொழுது அவர் நமக்கு பனியை போல் இருப்பார்? நாம் அவரிடத்திலே திரும்பும் பொழுது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம். எப்படியாக நாம் திரும்புவது? கொலோசையர் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து, ஓரிரு நற்கிரியைகள் அல்லங்க, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிறார். நாம் தேவனுக்கு நேராக திரும்பி இருக்கிறோம் என்பதனுடைய விளைவு இந்த கொலோசையர் 1:10. சகலவித நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து வளர்ச்சி.
வளர்ச்சி. நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது இயேசுவை எப்படி பார்த்தோம் அப்படியே இன்றைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. நான் இன்னும் இயேசுவை மேலானவராக, மிகவும் பெரியவராக, மிகவும் அதிசயம் செய்கிறவராக, மகத்துவம் நிறைந்தவராக நான் இப்போ பார்க்குறேன். முந்தி எனக்கு அப்படி பார்க்க தெரியலை. தட் இஸ் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை கர்த்தர் நமக்கு ரீஸ்டோர் பண்ணுகிறார், சீர்படுத்துகிறார். வா பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு மாத்திரம்தாங்க பிரியமாக இருக்கணும். நம்ம கலந்து அடிக்கிறோம். மனுஷருக்கும் பிரியமாக வாழணும் இல்லையா? சில லாஜிக்கான பதங்களை தக்க வைத்து கொள்ளுகிறோம். நம்ம கர்த்தருக்கு முன்பாக பிரியமாய் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சக மனிதருக்கு முன்பாக பிரியமாய் நடந்து கொள்ள முடியும். சாமுவேல் நமக்கு ஒரு பெஸ்ட் சாம்பிள். அவன் வளர்ந்தான், கர்த்தருக்கும் மனிதருக்கும் முன்பாக பிரியமாய் நடந்து கொண்டான். நீங்கள் 1 சாமுவேலை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவன் தேவ சமூகத்திலே இருக்கிறான். வளர்ச்சி. அந்த வளர்ச்சியினுடைய அந்த பலனை பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் மாத்திரம் அவன் கொண்டிருந்த உறவு வலுப்படவில்லை, மனிதருக்கும் அவன் பிரியமாய் நடந்து கொள்ளுகிறான். பெரியவன் ஆன பிறகு சபையை பார்த்து கேட்கிறான், உங்களிடத்திலே யாருடைய எருதையாவது நான் வாங்கினேனா? யாரிடத்திலாவது நான் பொலிவை ஏற்றுக்கொண்டேனா? சொல்லுங்க சொல்லுங்கன்ற ஜனங்க இல்லை இல்லை, நீ எதுவுமே எங்ககிட்ட கேட்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் நிறைவாய் சாமுவேலை வளர பண்ணினார். அந்த வளர்ச்சியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் நடத்துவதற்கு விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். நாம் ஒன்றுதான் செய்யணும். கர்த்தருக்கு நேராக நம்மை திருப்புகிறதிலே கவனமாய் இருந்தால் மீதியை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வளர்ச்சியை குறித்து இந்த வசனங்கள் நமக்கு அற்புதமாக போதிக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள், தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாக, தேய்பிரை அல்ல, வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்து அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. சரீர வளர்ச்சி ஆவிக்குரிய வளர்ச்சி மாத்திரம் அல்லங்க, சரீர வளர்ச்சியையும் கர்த்தர் நம்மிலே உண்டாக்குகிறவர். அவர் நமக்கு தலையாக இருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தான் என் தலை. யார் யாரை பார்த்தலாமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். தலை வரியா, தலை போறியா, அது வரும் போகும். ஆனால் இந்த தலை நம்ம கூடவே தான் இருக்கும். நம்மை நல்வழிப்படுத்தும், நமக்குள்ளாக வளர்ச்சியை ஏற்படுத்தும். அழகாக இந்த வசனம் சொல்லுது, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் எப்படி இருக்கணுமா? வளருகிறவர்களாக. அப்பொழுது நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல இருப்பேன். இயேசு கிறிஸ்து தாங்க நம்முடைய தலை. கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு நாம் ஒரு வளர்ச்சி இருக்கணுமே, குடும்பத்திலே வளர்ச்சி இருக்கணுமே, பரிசுத்தத்திலே வளர்ச்சி இருக்கணுமே. இன்னும் பாவத்தை ஜெயிக்க முடியாமல் தோல்வி மேலே தோல்வி, கிருபையை இழந்து கொண்டு தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், பலப்படுத்துவேன், உன்னை நிலை நிறுத்துவேன். அப்படியே உன்னை விட்டுட்டு போமாட்டேன். உன்னை நிலை நிறுத்துகிற கர்த்தர், என் பக்கம் நீ திரும்பு என்று சொல்லுகிறார். நாம் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க போகிறோம்? நான் கர்த்தருக்கு நேராக திரும்ப போகிறேன். அடுத்ததாக கர்த்தருக்கு நேராக திரும்பும் பொழுது நம்முடைய பியூட்டி அங்கே ரீஸ்டோர் ஆகிறது. அழகை குறித்து கர்த்தர் வேதத்தில் அவ்வளவு காரியங்களை சொல்லியிருக்கிறார். நமக்கும் அழகுனா ரொம்ப பிடிக்கும் தானே. ஊரில் இல்லாத காஸ்மெட்டிக்ஸ்லாம் நம்மளுடைய பெட்ரூமில் தான் பார்க்க முடியும். எல்லாம் யார் எதை சொல்கிறாங்களோ அது இப்போ நிறையா ரீல்ஸ் வர பார்க்குறோமா. இது நல்லாயிருக்கும், அதுவும் நல்லாயிருக்கும், அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. ஓகே, வசனம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு
3:4 மயிரை பின்னி ஆ. பொன் ஆபரணங்களை அணிந்து. அங்கே பியூட்டியை குறித்த ஒரு ப்ரொசீஜரை பார்க்கிறோம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை 3 விதமான பியூட்டியை குறித்து அங்கே பேதுரு, ஏன்னா இவர் ஒரு குடும்பஸ்தன், மற்றவர்களை விட இந்த குடும்பஸ்தனுக்கு நல்லா தெரியும் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இந்த பியூட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரோ என்னமோ தெரியல. மயிரை பின்னுகிறார்கள், நல்ல ஆபரணங்களை உடுத்துகிறார்கள், உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுகிறார்கள். இப்போ பேதுரு சொல்றாரு, இது இல்லப்பா, இது வேண்டாம்ப்பா. அடுத்து சொல்றாரு, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். இந்த பியூட்டியை கர்த்தர் நம்மிலே வளர செய்கிறார். நீங்க ஹேர் ஸ்டைலோ, உங்களுடைய வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங்கோ, ஆர்னமெண்ட்ஸையோ நான் தொடவில்லை, அது என்னுடைய நோக்கமும் இல்லை. கர்த்தர் அவர் பார்வையிலே நாம் அலங்காரமாய் வாழ வேண்டும் என்பதுதான் நம்மை குறித்த. மணவாட்டி அசிங்கமாக இருக்கிறதையா விரும்புவார்? அவர் அழகான மணவாட்டியை தான் விரும்புவார். எந்த மணவாளன் அழுக்காக இருக்கிற அசிங்கமாக இருக்கிற ஒரு மணமகளை தெரிந்தெடுப்பார்? வேணாம் அப்படின்ட்டு போவார் தானே. அப்போ நம்முடைய பரம மணவாளன் நாம் அழகுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதில் அக்கறை உள்ளவர் தானே. எந்த அலங்காரம்? அதுவே தேவனுடைய பார்வையில் பிரஷியஸ் பியூட்டி. என்ன அவ்வளவு பிரஷியஸ் பியூட்டி? அங்கே அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது, சாந்தமும் அமைதலும். இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் அமைதி இருக்குதா பாருங்க. ஊன்னா அப்படியே பூகம்பமாகி விடுகிறோம். ஊன்னா அங்கே கிச்சன் பிளே கிரவுண்டாக மாறி விடுகிறது. அங்கே ஒரு விளையாட்டு அரங்கமே நிகழ்ந்து விடுகிறது. நாம் எப்படி அமைதலாய் வாழ்கிறோம்? சாந்தம் நம்மிடத்தில் எப்படி காணப்படுகிறது? வெளிப்படையான அலங்காரத்தை குறித்து வேதம் அது சொல்லுகிறது, ஃபேடிங் பியூட்டி. நீங்கள் மயிரை பின்னுங்க, காற்றுக்குள்ளே போங்க, ஹேர் எல்லாம் பறந்துடும். பொண்ணு ஆபரணங்களை அணிஞ்சிட்டு அப்பப்போ நான் என்ன பண்ணுகிறேன், ஸ்டட்டுக்கு ஸ்க்ரூ இருக்கா செக் பண்ணி கொள்ளுகிறேன். பிரேஸ்லெட்டில் எல்லாம் கரெக்டாக லாக் ஆகியிருக்குதா செக் பண்ணி கொள்ளுகிறேன். ஃபேடிங் பியூட்டி. நம்ம அழகாக வீட்டிலே உடுத்தி கொண்டு தான் வருகிறோம். ஆன் தி வேலே அந்த பியூட்டி ஃபேட் ஆகி விடுகிறது. நல்லா தான் கட்டிட்டு வந்தேன், இப்போ பாரு டிஸார்டராக இருக்குது. போங்க பார்த்து சொல்லு. பக்கத்தில் இருக்கிறவங்கள உசுரம் வாங்குகிறோம் தானே, பார்த்து சொல்லு. நல்லா கட்டியிருக்கணா, பின்னு ஒழுங்காக குத்தி இருக்கணா சொல்ல. முறைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, சொல்லுகிறோம் தானே. தட் ஆல் ஆர் ஃபேடிங் பியூட்டி. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் அன்ஃபேடிங் பியூட்டியை குறித்து வேதத்திலிருந்து கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க. இன்னர் செல்ஃப், நம்முடைய உள் மனதிலே, ஆவிக்குரிய உலகத்திலே நாம் எப்படி ஜென்டிலாக இருக்கிறோம், குவைட்டாக இருக்கிறோம், அது தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. பிரசங்கி 3:11 முதல் பகுதியை வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தினுடைய துவக்கம். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தி என்கிற பதம் ஆங்கில மொழியாக்கங்களிலே பியூட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே அழகாக செய்திருக்கிறார். நேர்த்தினா நமக்கு மனசில் தங்க மாட்டேங்க. அழகாக, நீங்கள் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் போய் பார்த்து பாருங்க. தேவன் படைத்தது எல்லாம் அழகு, அழகு, கொள்ளை அழகு. இயற்கையை நாம் சற்று உற்று பார்ப்போம் என்றால் கர்த்தரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. மண் ஒரு கலரு, மண்ணிலிருந்து வருகிற குருத்து ஒரு கலரு, அது வெளிப்படுத்துகிற இலைகள் ஒரு கலரு, அந்த பிரான்ச்சஸ் ஒரு கலரு, அதில் பூக்கிற பூ ஒரு கலரு, காய் ஒரு கலரு, கனி ஒரு கலர். எங்கெங்க வந்துச்சு இந்த கலரும் இவ்வளோவு கலரும்? ஒரே மண்ணிலிருந்து பியூட்டி. கர்த்தர் சகலத்தையும் அதின் காலத்திலே பியூட்டியாய் படைத்திருக்கிறவர். 139ஆம் சங்கீதம் 14வது வசனம். இயற்கையை மாத்திரம்தான் பியூட்டியா படைத்தாரா? உங்களையும் என்னையும் தான் பியூட்டியாக படைத்திருக்கிறார். வாசிக்கலாம். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் பிரமிக்கத்தக்க அதிசயம், பியூட்டி.
இந்த அதிசயத்தை குறித்து ஆங்கில மொழியாக்கங்கள் சில அழகாக பேசுகிறது. மற்றவங்க இந்த அழகை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்களாம். இந்த மனுஷன் இவ்வளவு அழகாக இருக்கிறான் பாருங்க, கண்ணுலேயே என்ன அழகு பாருங்க. ப்ரௌன் ஐஸ், ப்ளூ ஐஸ், க்ரீன் ஐஸ். அதுவும் வெளிநாடுகளிலே க்ரீன் ஐஸ் இருக்கிற பெண்களை விரும்பி திருமணம் செய்வார்களாம். லக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். எங்களுடைய லக்கு இல்லை, அது எங்களுடைய அதிர்ஷ்டம் என்று சொல்லுவார்களாம். நம்முடைய தேசத்திலும் நாம் பார்க்கிறோம் தானே. நாம் என்ன சொல்லுவோம், பூனக்கண்ணி அப்படின்னுவோம். ஆனால் ப்ரௌன் ஐஸ், பிளாக் ஐஸ், கண்களிலே எத்தனை நேர்த்தி. அப்படியே நீங்கள் உள்ளையும் புறம்பும் இருக்கிற அவயவங்களை அப்படியே சிந்தித்து பார்த்தால் சங்கீதக்காரனை போல பிரமிக்கத்தக்க பியூட்டியாய் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் அதிசயமானவை, நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவர், நமக்கு துதிக்கிறதுக்கு காரணமே இல்லாத பொழுது நம்முடைய சரீரத்தை யோசித்து பார்த்தாலே கர்த்தரை துதிப்பதற்கு நேரம் போதாது. எத்தனை அழகாக உங்களையும் என்னையும் படைத்த, ஏதாவது ஒரு அல்லேலியா வருதா பாரு. கர்த்தர் நம்மை அருமையாக அழகாக படைத்திருக்கிறாரே. அல்லேலூயா, தேங்க்யூ ஃபார் யுவர் அல்லேலூயா. கர்த்தருக்கு நேராக நாம் நம்மை திருப்பும் பொழுது கர்த்தர் இன்னும் நம்மை எப்படியெல்லாம் பியூட்டி ஆக்குகிறார். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், நீ மிகவும் அழகுள்ளவள். வாசிக்கலாம். என் பிரியமே, மை பிலவட், நீ பூரண ரூபவதி. வாட் a beautiful you are. உன்னிலே எந்த ஃபால்ட்டுமே பார்க்க முடியல, நீ அத்தனை அழகாய் இருக்கிறாய். வாசிக்கலாம். 27ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்லுகிறார். அந்த மகிமையை ஆங்கில மொழியாக்கங்கள் எந்த வெர்ஷன் எடுத்தாலும் பியூட்டி ஆஃப் த லார்ட் என்று போடப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். நிறைய எல்லாம் கேட்க வேண்டாம், ஒன்னதான் நான் கேட்கிறேன், அதை மாத்திரமே விரும்புவேன். நான் கர்த்தருடைய பியூட்டியை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். மகிமையையே நாடுவேன், தங்கி இருப்பதையே நாடுவேன். இந்த வார்த்தையை 90ஆம் சங்கீதம் 17வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே மோசே இப்படியாக ஜெபிக்கிறார், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. அந்த பிரியம் பியூட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை தியானிக்கிறதுக்கே ஒரு வார காலத்துக்கும் மேலே ஓடிச்சு. கர்த்தருடைய பிரியம் என் மேலே இருக்கட்டும். கர்த்தருடைய அழகு உங்களை என்னையும் அழகுபடுத்தி பார்க்கிறவர். இங்கே இருக்கிற அநேக பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை அழகுபடுத்துறீங்க தானே. என் பிள்ளைய நான் அழகுபடுத்தாமல் யார் பண்ணுவா சொல்கிறீங்க தானே. கர்த்தரும் அதே தான் சொல்லுகிறார், உங்களை அழகு ரூபவதி என்கிறார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதக்காரனை போல கர்த்தருடைய மகிமையை, பியூட்டியை பார்க்கும்படியாக கொஞ்சம் அவர் சமூகத்தில் வந்தாதான் அந்த பியூட்டி என்னன்றதே புலப்படும். சொல்லி தெரிந்து கொள்றதை விட நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து அந்த பியூட்டியை பெறும் பொழுது 90ஆம் சங்கீதம் 17வது வசனம் நம்முடைய வாழ்க்கையாக மாறும். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம், எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பியூட்டி எங்கள் மேல் இருப்பதாக. அது நம்முடைய ஜபத்தில் ஒன்றாய் வந்துவிடும். நம்ம என்ன கதை அடிக்கிறோங்க ஜபத்தில், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பக்கம் அதாவது சிந்திக்க சிரிக்கன்னு வாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. கதை அடிக்கக்கூடாது. இந்த வசனங்களை யோசித்து பார்த்தாலே நம்ம ஜீவியம் எப்படி இருக்கு. ஆண்டவரே, உங்கள் பிரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும், உங்கள் அழகு என்னிலே வீசட்டும். ஆண்டவர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்புமானவர். அவரை போல அழகு யாரையும் பார்க்க முடியாது. நீங்கள் வெளியில் இருக்கிற தேவதைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள மனிதர்கள் அழகுபடுத்த வேண்டும். ஆனால் கர்த்தர் அப்படியல்ல, அவர் அழகில் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா, அவர் லீலி மலர். அதனால தான் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, லீலி புஷ்பத்தை போல நீ மலருவாய்.
எப்பொழுது கர்த்தருக்கு நேராக நாம் நம்மை திருப்பும் பொழுது. இன்னுமாக கூட வாசிக்கலாம் நீதிமொழிகள் 31:30. உலக பிரகாரமான அழகு வஞ்சனை உள்ளது, சௌந்தரியம் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ என்று வேதத்தில் எங்கெல்லாம் பார்க்கிறோமோ அது பெண்களை மாத்திரம் குறிப்பிடவில்லை. ஸ்திரீ என்றால் சபை, சபையைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அங்கே ஸ்திரீ என்கிறார். அப்படியே நியூ டெஸ்டமெண்ட்டுக்கு வந்துடுவோம். அங்கே திருமண வீட்டிற்கு இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். தாய் மரியாள் அங்கே திருமண வீட்டில் ஒரு காரியம் தேவைப்படுது. அப்போ கர்த்தர் என்னம்மா என்கிட்ட போய் சொல்லவில்லை. ஸ்திரீயே, ஸ்திரீயே, ஏப்பா நான் உன்னைய எவ்வளவு நிந்தனையை நூடாக பெற்றெடுத்திருக்கிறேன், இப்பவும் என்னைய ஒரு கூட்டம் ப்ராஸ்ன்ற பட்டியலில் தான் வச்சுருக்காங்க, நான் அப்படி கஷ்டப்பட்டு உன்னை பெற்றிருக்கிறேன், என்னை பார்த்து ஸ்திரீ ஏன்னு சொல்லுகிறாயே. கேள்வி கேட்கல. நம்மளை அந்த இடத்துல இருந்தால் கேட்டிருப்போம். எவ்வளவு வேணும் உனக்கு, என்னை பார்த்து ஸ்திரீன்னு சொல்லிவிட்ட, இனிமே நீ எனக்கு வேண்டாம். நம்ம டயலாக் அப்படி இருக்கோம். ஆனால் மரியாள் அம்மா ஹம்பிளாக அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. வேலைக்காரங்கிட்ட போயிட்டாங்க. ஸ்திரீயே சபை, ஸ்திரீ என்று வருகிற பதங்கள் எல்லாம் மந்தைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற மந்தை மாத்திரம்தான் தேவனுடைய பார்வையிலே அழகுள்ளது. நாம் கர்த்தருக்கு எப்படிங்க பயப்படுகிறோம்? அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். ஒரு ஞானி சொல்றாரு, அவரே அந்த ஞானத்தை விட்டு மாய்ந்து விட்டார், மாண்டு போனார். ஆனால் நமக்கு சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார். அவருக்கு பயப்படுங்க. தட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா? இருதயத்திலே அமைதலும் சாந்தமும் உள்ள ஆவி நமக்குள்ளே குடியிருக்கிறதா? சட்டு சட்டுன்னு கோபப்படுகிறோம் தானே, எரிச்சல் அடைகிறோம் தானே. காயினின் சுபாவங்கள் நமக்குள்ளே அவ்வப்பொழுது முளைத்தெழும்புகிறது தானே. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம் என்று தான் வேதம் நமக்கு அறிவுரை கூறி. கர்த்தருக்கு பயப்படுகிற சபையே அழகுள்ள சபை. இன்னுமாக நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 பேதுரு 3:3 வரை நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 52:7 வருவோம். ஏசாயா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷம். அடுத்த ஒரு அழகை குறித்து கர்த்தர் பக்கம் திரும்பும் பொழுது நம்மை தேவன் அழகுபடுத்துகிறவர். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி நம்மிடத்தில் இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், ரூபவதியே. நம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், என் ரூபவதியே. இங்கே ஒரு காரியத்தை அழகாக நம்மை அழகுபடுத்துகிற தெய்வம் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். சமாதானத்தை கூறி நல்ல காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு எத்தனை பியூட்டியாய் இருக்கிறது. உங்க முகத்தை கூட பார்க்கலங்க, உங்க பாதத்தை கர்த்தர் சொல்றார். உங்க பாதம் என்ன அழகுன்றார். நம்ம காலை நமக்கே பார்க்க பிடிக்காது, பார்த்துருக்கீங்களா? ஏகப்பட்ட வெடிப்புகள் இருக்கும். என் காலை பார் சகிக்கலை, நாமளே சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றார் பாருங்க, எத்தனை அழகுள்ளது. எப்பொழுதுங்க தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு நாம் எப்பொழுதெல்லாம் பறைசாற்றுகிறோமோ கர்த்தர் நம்முடைய பாதங்களை அழகுள்ளவைகளாக பார்க்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை என்னை கர்த்தர் அழகுள்ளவன் சொல்லணும், என் பாதங்கள் அழகுள்ளவைகள் என்று கர்த்தர் சொல்ல வேண்டும். உன்னத பாட்டு 2:10 என் நேசர் என்னோட பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு. எழுந்திருச்சு அங்கே நின்றாத, வா வா. நம்ம என்ன செய்கிறோம்? எழுந்திருக்கிறோம், அங்கேயே நின்றுட்டு அப்படியே வெளியே ரோடை பார்த்து போய்கிட்டே இருக்கிறோம். போவோம் முடிஞ்சிருச்சுலாம் அப்படிங்கிறோம்.
நீ எழுந்து என்னிடத்திற்கு நேராக திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காரியத்தை கர்த்தர் ரிலேட்டடாக இந்த பியூட்டியை குறித்து பேசுகிறதை நம்ம வேதத்திலிருந்து பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 28, 29 எடுத்துக்கொள்ளுவோம். அதே மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27, 28 வைத்துக் கொள்ளுவோம். ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 6, 28, 29. காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்க. நம்ம சில நேரம் நான் நல்லாவே இல்லை, அழகா இல்லை, அப்படியெல்லாம் புலம்பி தவிக்கிறோம். பாருங்க, நமக்கு கர்த்தர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களை உடுத்துவிக்கிற கர்த்தர், உங்களை போஷிக்கிற கர்த்தர். காட்டு புஷ்பங்களை பாருங்க, அது போய் நூர்த்தா அது தன்னை அழகுபடுத்தி கொள்ளுகிறது. அதையே நான் அழகுபடுத்துவேன் என்றால், என் கரங்களினால் நான் ஆசையாக உங்களை உருவாக்கி பிரமிக்கத்தக்க அழகாக உங்களை படைத்திருக்கிறேன். அப்போ நான் உங்களை அழகுபடுத்துவது அதிக நிச்சயம்தானே. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் இல்லாத காரியங்களை மனதிலே கொண்டு வந்து கவலைப்பட்டு விசுவாசத்திலே தளர்ந்து போய்விடுகிறீர்கள்? என்ன பாருங்க, என் ராஜ்யத்தை தேடுங்க, என் நீதியை தேடுங்க. அப்பொழுது எல்லாம் all these things shall be added. கர்த்தருடைய கணக்கே வேறங்க. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நம்ம வழிகள் எப்படிப்பட்டதா இருக்குது? அழிந்து போகிற காரியங்களையே புலம்பி தவிக்கிறோம், சோர்ந்து விடுகிறோம். நாம் எப்படி கர்த்தருக்காக உழைக்கிறோம்? கர்த்தரை குறித்து எப்படி பறைசாற்றுகிறோம்? நம்முடைய பாதங்களை கர்த்தர் அழகுள்ளவைகளாக பார்க்க வேண்டுமே. அப்படியே வருவோம். மத்தேயு 23, 27, 28. அங்கே ஒரு விதமான அழகற்ற தன்மையை இயேசு அப்படியே சொல்லுகிறார். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். பாருங்க, இந்த அழகை குறித்து சொல்றார் பாருங்க. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, வெளி தோற்றத்திலே அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ்ல ஓஹோன்னு இருக்கிறோம். என்ன மாதிரி யாரு உண்டு? நான் ஜோம் பண்ணேனா மோனத்தின் சிங்காசனங்கள் அசைக்கப்படும். நான் ஜபம் பண்ணா மலைகள் பெயர்ந்து விடும். நான் ஜபம் பண்ணா காட்டத்தி மரங்கள் வேரோடு பிடுங்கொண்டு கடலிலே போய் விழுமாக்கும். அப்படி பவர்ஃபுல் பிரேயர் வாரியர்னா. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் வெளி தோற்றத்தில் அலங்காரம், ஆனா உள்ள மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ்ல பெஸ்ட் பிலீவர், பெஸ்ட் சைல்ட் ஆஃப் காட். சிலர் சொல்லுவாங்க, நான் ஆண்டவருக்கு செல்ல பிள்ளை. அடேங்கப்பா, நான் தான் ரொம்ப செல்லப்பில்லை, நான் ஆண்டவரோட அப்படி நான் டயலாக்லாம் பேசுவேன். ஓகே, அது அவங்க விருப்பம், அதை பற்றியெல்லாம் நம்ம பேச வரலை. அவுட்வேர்ட் அப்பியரன்ஸை நீ பார்த்து மேன்மைப்படாத, அது உனக்கு அலங்காரம் நினச்சி நீ ஏமாந்துடாத. உன் உள்ளே இருக்கிற அலங்காரத்தை சற்று இந்த 2025 கர்த்தர் உன் கையிலே கொடுத்திருக்கிறார். உள்ளே இருக்கிற அலங்காரத்தை பரிசோதனை பண்ணிப்பாரு. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று வெளியே அலங்காரம் சொல்லுவாங்கல்ல, ஒரு தமிழ் ப்ராவர்ப். வெளியே பார்த்தா ஒய்யார கொண்டையான் தாளம்பூவான், வாசனை பரிமளிக்கிறது. உள்ளே பார்த்தால் ஏகப்பட்ட ஒரு முடிக்கு 4 பேனுது ஊர்ந்துக்கிட்டு போகுது. போய் தலையை ஒழுக கழுவிட்டு வா, பேனு அந்த அலையில் காற்று வீசினா கூட அவங்க தலையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட வந்துடும். ஆமாம் தானே? மனுஷருக்கு முன்பாக வெளி தோற்றத்திலே நீதிமான்கள் என்று காட்சி அளிக்கிறோம், உள்ளத்திலோ அந்த அழுக்கை கர்த்தர் வெளியே அப்பட்டமாக வைக்கிறார். மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைஞ்சி இருந்தீங்கன்னு சொல்லலைங்க, இருக்கிறீர்கள். பிரசன்ட் கண்டினியூஸ்லே கர்த்தர் நம்முடைய உள் அலங்காரத்தை அப்படியே பதிவிடுகிறார். இதை நாம் ஆம் என்று சொல்லுவோமா, அல்ல என்று சொல்லுவோம்?
அது நம்முடைய ஜீவியத்தின் அடிப்படையை பொறுத்து அமையும். தலைகளை தாழ்த்துவோம். மீதியை வருகிற நாட்களிலே தியானிக்கலாம். 6 விதமான காரியங்கள் அங்கே கர்த்தர் பக்க திரும்பினால் அங்கே சீராக்கப்படுகிற அலங்கரிக்கப்படுகிற காரியங்கள். ரீடர்ன், ரீஸ்டோர். இதுதான் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு பிட்டு கொடுத்த மன்னா. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுதுதான் நான் உனக்கு பனியை போல் இருப்பேன். நம்ம வாக்குத்தத்தங்கள் என்று நம்ம இந்த ஆண்டுக்கு நம்ம சொல்லலைங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் எப்பொழுதும் நமக்கு சொந்தம். இந்த தேசத்திலே நீ தரித்திருந்தால் கர்த்தர் நமக்கு பனியை போல் இருப்பார். நம்ம தேசத்திலே தரித்திருக்கிறோமா? சற்று பரிசீலனை செய்து பார்ப்போம். ஓரிரு வினாடிகள் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நம்மை பார்த்தோம். நாம் எப்படி அலங்காரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படி வளர்ச்சியிலே விருத்தி அடைகிறோமா அல்லது வளராத நிலையிலே இருக்கிறோமா? ஒருவேளை வளரல நம்முடைய இருதயம் நம்மை பார்த்து சொல்லும் என்றால், நான் இன்னும் அன்பற்று தான் இருக்கிறேன், அன்பாக இருக்க முடியல, நேசிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு நேசிக்க முடியல. ஆண்டவரே, என்னை சீர்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை ஸ்திரப்படுத்துங்க. கர்த்தர் சொல்லுவார், நான் உன்னை நிலை நிறுத்துவேன். எப்பொழுது? கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது. வெளிப்படையான அழகை விட உள்ளார்ந்த அழகிலே கர்த்தர் மிகவும் பிரியம் கொள்ளுகிறார். உள்ளத்திலோ மாயமும் அக்கிரமமும் வைத்துக்கொண்டு மனிதருக்கு முன்பாக நாம் கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல காண்பித்தால் கர்த்தர் சொல்லுவார், காட்டு புஷ்பங்களை நான் எவ்வளோ அழகா உடுத்துவிக்கிறேன், உன்னை உடுத்துவிக்க மாட்டேனா? நீ ஏன் மாய்மாலம் பண்ற? உள்ளதை ஒத்துக்கொண்டு என்னிடத்திலே திரும்பு. ஹல்லேலூயா. Thank you Lord. Praise the Lord. நன்றி 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 ஜீசஸ். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோமா? கர்த்தர் எனக்கு பனியை போல் இருப்பதாக சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த பனியை என்னால் அனுபவிக்க முடியவில்லையே. காரணம், நாம் கர்த்தர் பக்க திரும்பவில்லை என்பதுதானே உண்மை. இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. நீ அக்கிரமத்திலே விழுந்து விட்டாயே. உன் இருதயத்திலே நரகலான விக்கிரகங்கள் நாட்டப்பட்டு இருக்கிறதே. உன் பக்தி காலையிலே தோன்றி உடனடியாக மறைந்து போகிற பனிக்கு ஒப்பாயிருக்கிறதே. நான் அந்த பனியை போல உன்னை ஆசீர்வதிப்பதில்லை. வானத்து பனியினால் உன்னை நிறைவாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமே. என்னோடு பேசின கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லுவோம், உம்மை ஆராதிக்கிறேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Jesus. Hallelujah. Jesus. கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளுவோம். இந்த ஆண்டிலே 2வது ஞாயிறிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே. ஆண்டவரே, உம்மோடு நான் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறேன். உங்களுக்கு நேராக நான் திரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுவாரு, நான் உனக்கு பனியை போல் இருப்பேன். நீ லீபனோனை போல மலருவ, வேரூன்றி நிற்ப.
லீலி புஷ்பத்தை போல உன் வாசனை பரிமளிக்கும். வெளியே புறப்பட்டு போய் உன் வாசனை ஜீவனுள்ள வாசனையாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். சீயோன் வாசியே தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டா, அன்பின் தேவன் மறக்க மாட்டா. ஆறுதல் கரங்களா அணைக்கின்றார், ஆறுதல் கரங்களா அணைக்கின்றார். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்து. கர்த்தரை பார்த்து சொல்லுவோம். நாளும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்து. சாரோ நின்றோ ஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ. சாரோ நின்றோ ஜாயிவ பரிபூரண அழகுள்ளவ. அன்பு தோழன் என்பே ஆற்றும் துணைவர் என்பே, அன்பு தோழன் என்பே ஆற்றும் துணைவர் என்பே. இன்ப நேசரை நான் கண்டே, இன்ப நேசரை நான் கண்டே. பாடல் வரிகள் அல்ல. நம்மிலே எத்தனை பேர் நிஜமாவே இன்ப நேசரை நான் கண்டேன் என்று சொல்ல முடியும்? அவர் நமக்கு துணைவர், நம்மை தேற்றுகிறவர், நம்மை அழகுபடுத்துகிறவர், நம்மிலே வளர்ச்சியை உண்டாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோத்திரமையா. தளர்ந்து போய் வந்திருக்கிறாயோ? கர்த்தர் உன்னை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்துகிறவர், கர்த்தர் உன்னை சீர்படுத்துகிறவர், கர்த்தர் உன்னை நிலை நிறுத்துகிறவர். அவருடைய வருகையிலே உன்னை எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த காலை வேளையிலே உனக்கு ஒரு அன்பின் அழைப்பை விடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நான் உனக்கு பனியை போல் இருப்பேன். ஹல்லேலூயா. தேவனோடு ஜெபிக்கிற அனுபவத்திலே பெனியேல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால், கர்த்தர் நம்மையும் இஸ்ரவேல் என்று அழைக்கிறவர். பெத்தேலுக்கு போகிற அனுபவங்கள் நம்மிலே உண்டா? நம்மிடத்தில் இருக்கிற வஸ்திரங்களை மாற்ற வேண்டுமே. சுபாவங்கள் மாறாமலே நான் தேவனுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்கிறேன் என்கிறாயோ? வஸ்திரங்களை மாற்றும்படியாக சுபாவம் மாற வேண்டும். பாவ பழக்கத்தில் இருந்து வெளியே வர வேண்டும். Thank you Jesus. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். Thank you Lord. பெத்தேலின் அனுபவம் என் வாழ்க்கையிலே காணப்படட்டும் ஆண்டவரே. பெனியேலின் அனுபவம் என் வாழ்க்கையிலே காணப்படட்டும் ஆண்டவரே. என்னை தத்தம் செய்கிறேன் ஆண்டவரே. ஜீசஸ், thank you Lord. ஜீசஸ். நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யார்தானுண்டு. நேசரை
நிஜமாவே துணிந்து விட்டோமா? கர்த்தருடைய கிருபை நமக்கு போதும். நம்முடைய பலவீனங்களிலே, பாவத்தை எதிர்க்க முடியாத பலவீனமாகட்டும், அழகில்லாத பலவீனமாகட்டும், கர்த்தர் சொல்லுகிறார், மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் thee. என் கிருபை உனக்கு போதும். Thank you Lord, thank you Lord. நல்ல தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி பண்ணி இருக்கிறீரே. கேட்கிற காதுகளையும் காண்கிற கண்களையும் கொடுக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கையிலே நாங்கள் ஒரு பொழுதிலும் பின்வாங்காதபடி முன்னோக்கி செல்லுகிற அனுபவங்களை இந்த 2025 நீர் எங்களுக்கு கொடுப்பதற்கு போதுமானவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. உம்மிடத்திற்கு எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உமக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. மனுஷருடைய நிந்தனையினால் நாங்கள் நிறைந்திருந்தாலும், சுகஜீவிகளுடைய இகழ்ச்சியினால் நாங்கள் நிறைந்திருந்தாலும், எங்கள் கண்கள் உம்மையே பார்க்கிறது அப்பா. உமக்கு நேராக நாங்கள் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பனியை போல் இருப்பதாக சொல்லி இருக்கிறவரே, உம்முடைய உண்மைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் உம்மோக்கு நேராக திரும்ப கூடாதபடி தடைகளை கொண்டு வருகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்திலே ஜெயத்தை சுதந்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வெளியே புறப்பட்டு போகிறோம் ஐயா. உமக்காக கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம் என்று விசுவாசிக்கிறோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கன மகிமை எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் பரத்திலிருந்து ஆசீர்வதிப்பீராக. உபாகமம் 33 அதிகாரம் 13 முதல் 16 வரை ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அபரிமிதமாய் நிறைந்திருப்பதாக. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. கன மகிமை துதி ஸ்தோத்திரம் அனைத்தும் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசுவின் வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.